அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் புரூஜ். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் உள்ள அல் புரூஜ் என்னும் சொல் இதன் பெயராக உள்ளது. இறக்கப்பட்ட காலம். மக்கா நகரில் முஸ்லிம்கள் மீது இறை நிராகரிப்பாளர்கள் பயங்கரமான கொடுமைகளும் அந்நீதியும் இழைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களை கொடூரமாக வேதனைப்படுத்தி இறை நம்பிக்கையிலிருந்து அவங்களை பிறழச் செய்திட முயன்று கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த அத்தியாயம் இறங்கியுள்ளது என்பது இதனுடைய உட்கருத்து உணர்த்துகின்றது. கருத்துக்களும் விவாதங்களும். இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இழைத்து கொண்டிருந்த அந்நீதி மற்றும் கொடுமைகளின் தீய விளைவுகளை குறித்து எச்சரிப்பதும், மேலும் அந்த கொடுமைகளை கண்டு நிலை குலைந்திடாமல் சத்திய பாதையில் உறுதியுடன் நிலைத்திருந்தால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிக சிறந்த கூலி கிடைக்கும் என்றும், அல்லாஹ் கொடுமையாளர்களிடம் பழி வாங்கியே தீருவான் என்றும் நம்பிக்கையாளர்களுக்கு ஆறுதல் கூறுவதுதான் இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாகும். இது தொடர்பாக அனைத்திற்கும் முதலாக தீக்குன்றத்தார் பற்றிய வரலாற்று நிகழ்ச்சி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை கொழுந்து விட்டெறியும் தீக்குண்டங்களில் தூக்கி எறிந்து எரித்து விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்லும் போக்கில் இறை நம்பிக்கையாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் ஆகிய இருவரின் உள்ளங்களிலும் சில உண்மைகள் பற்றி பதிய வைக்கப்பட்டிருக்கின்றனர். 1. தீக்குண்டர்கள் எப்படி இறை சாபத்திற்கும் இறை தண்டனைக்கும் உரித்தானவர்களாய் ஆனார்களோ அதே போன்றே மக்கா நகர தலைவர்களும் இறை சாபத்திற்கும் இறை தண்டனைக்கும் உரியவர்களாக கொண்டு வருகின்றனர். அந்த நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி தீக்குண்டங்களில் விழுந்து உயிரிழந்து விடுவதை ஏற்றுக்கொண்டார்களோ, மேலும் இறை நம்பிக்கையிலிருந்து பிறந்திட சிதறும் ஒப்பவில்லையோ, அதே போன்று இப்பொழுதும் இறை நம்பிக்கையாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தாங்கள் மிக கடுமையான வேதனையை அனுபவிக்க நேர்ந்தாலும் அதனை சகித்து கொள்ள வேண்டுமே தவிர இறை நம்பிக்கையின் பாதையிலிருந்து வழுவி செல்லக்கூடாது. எந்த இறைவனை ஏற்பதில் இறை நிராகரிப்பாளர்கள் வெறுப்புடனும் இறை நம்பிக்கையாளர்கள் உறுதியுடனும் இருக்கின்றார்களோ அந்த இறைவனே அனைவரையும் மிகைத்தவன் ஆவான். வானம் பூமியுடைய ஆட்சியின் உரிமையாளர்களாவான். மேலும் அவன் இரு கூட்டத்தாரின் நிலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அவ்விரு கூட்டத்தாரில் ஒவ்வொருவரும் தன் வினைகளுக்கான பலனை பெற்றே தீருவார் என்பது திட்டவட்டமான ஒன்று. இறைவனின் பிடி மிக கடுமையானது என நிராகரிப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, உங்களுடைய கூட்டத்தினர்தான் வலிமை மிக்கவர்கள் என்று இருமாப்பில் நீங்கள் இருந்தால் உங்களை விட வலிமை வாய்ந்த கூட்டத்தாரை பிர்அவுனும் சாமுத் சமுதாயத்தாரும் பெற்றிருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் படைகள் அடைந்த கதியை எண்ணி பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவனின் பிடியில் இருந்து நீங்கள் தப்பி வெளியேறி செல்லாத வண்ணம் அவனுடைய சக்தி உங்களை சூழ்ந்திருக்கின்றது. எந்த குர்ஆனை பொய்யென தூற்றுவதில் நீங்கள் முளைப்புடன் ஈடுபட்டிருக்கின்றீர்களோ அதன் ஒவ்வொரு வார்த்தையையும் உறுதியானது, எவராலும் மாற்ற முடியாத அளவுக்கு பதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவுடைய பொருள்: உறுதியான கோட்டைகளை கொண்ட வானத்தின் மீது வாக்களிக்கப்பட்ட அந்த நாளின் மீது சத்தியமாக, மேலும் பார்க்கின்றவர் மீதும் பார்க்கப்படும் பொருள்களின் மீதும் சத்தியமாக, தீக்குண்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். அது எத்தகைய தீக்குண்டமெனில் அதில் நன்கு கொழுந்து விட்டெறியும் எரிபொருள் இருந்தது. அவர்கள் அதன் ஓரத்தில் அமர்ந்திருந்து இறை நம்பிக்கையாளர்களுக்கும் தாம் செய்து கொண்டிருந்த செயல்களை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். அந்த இறை நம்பிக்கையாளர்களிடம் இவர்கள் பகைமை பாராட்டுவதற்காரணம் இதை தவிர வேறு எதுவும் இல்லை. யாவற்றையும் மிகைத்தவனும் தனக்குத்தானே புகழுக்குரியவனும் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரத்திற்கு
உரிமையாளரும் ஆகிய அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் என்பதுதான். மேலும் அந்த இறைவனோ அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் மீது எவர்கள் கொடுமை புரிந்தார்களோ பிறகு அதற்கான மன்னிப்பு கோரி மீளவும் இல்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நரக வேதனை இருக்கின்றது. மேலும் சுட்டெரிக்கும் தண்டனையும் உண்டு. எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு திண்ணமாக சுவனங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதுவே பெரும் வெற்றியாகும். உண்மையில் இறைவனின் பிடி மிக கடுமையானது. திண்ணமாக அவனே முதலாக படைத்திருக்கின்றான். அவனே மீண்டும் படைப்பான். மேலும் அவன் அதிகம் மணி அருள்பவனாகவும் அன்பு செலுத்துபவனாகவும் இருக்கின்றான். அரிசின் உரிமையாளனாகவும் மென்மை மிக்கவனாகவும் தான் நாடுகின்றவற்றை செயல்படுத்துபவனாகவும் இருக்கின்றான். படைகளை பற்றி செய்தி உமக்கு எட்டியதா? பிர்அவுன் மற்றும் சாமூத் சமுதாயத்தர் படைகளை பற்றி செய்தி. ஆனால் நிராகரிப்பாளர்கள் பொய்யரென தூற்றுவதில் முளைந்துள்ளார்கள். ஆயினும் அல்லாஹ்வோ அவர்களை முற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவர்கள் பொய் என தூற்றுவதால் இந்த குர்ஆனுக்கு எவ்வித தீங்கும் ஏற்பட விடாது. மாறாக இந்த குர்ஆன் அதிக மகத்துவம் மிக்கது. பாதுகாக்கப்பட்ட பலகையில் பதிக்கப்பட்டுள்ளது.